தெலங்கானாவில் கூடுதல் ஆட்சியர் வீட்டில் கோடிக்கணக்கில் ரொக்கப்பணம் மற்றும் ஆவணங்கள் கைப்பற்றப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. லஞ்ச புகாரில் சிக்கிய வருவாய்த்துறை அதிகாரி வீட்டில் நடைபெற்ற அதிரடி சோதனையின் பின்னணி என்ன? தொழிலதிபர் வீட்டிலோ அல்லது கோடீஸ்வரர் வீட்டிலோ லஞ்ச ஒழிப்பு துறையினர் நடத்திய சோதனை அல்ல இது. வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த அரசு உயரதிகாரி ஒருவரின் வீட்டில் கண்ட காட்சிதான் இது. சந்தை மதிப்பில் 100 கோடி ரூபாய் அளவிற்கு மோசடி செய்து அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை வாங்கி குவித்த வருவாய்த்துறை அதிகாரி சிக்கியது எப்படி? தெலுங்கானா மாநிலம் ஹனுமகொண்டா மாவட்டத்தில் வருவாய்த்துறை கூடுதல் ஆட்சியராக அர்ரமதா வெங்கட் ரெட்டி என்பவர் பணியாற்றி வந்தார். இவர் மாவட்ட கல்வி அதிகாரி பொறுப்பையும் கவனித்து வந்தார். வருவாய்த்துறையில் பணியாற்றியவர் லட்சங்களில் கையூட்டு பெற்றதாக புகார்கள் வந்த வண்ணம் இருந்தன. இதனால் லஞ்ச ஒழிப்பு துறையினரின் கண்காணிப்பு வளையத்திற்குள் சிக்கியுள்ளார். அத்துடன் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக கூறப்பட்டது. எனவே தக்க தருணத்துக்காக லஞ்ச ஒழிப்பு துறையினர் காத்திருந்தனர். கடந்த டிசம்பர் 5ஆம் தேதி 60,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய வழக்கில் கையும் களவுமாக பிடிபட்டார். பின்னர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டு அவர் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இந்த நிலையில் அர்ரமதா வெங்கட்டிற்கு சொந்தமான 2 வீடுகள் மற்றும் அவரின் உறவினர்களுக்கு சொந்தமான வீடுகள் என மொத்தம் 7 இடங்களில் லஞ்ச ஒழிப்பு துறையினர் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். இந்த சோதனையின் போது அதிகாரிகளை அசந்து போகும் வகையில் கட்டுக்கட்டாக ரொக்கப்பணம் மற்றும் அசையும் அசையா சொத்துக்களின் ஆவணங்கள் சிக்கின. அதில் 4 கோடி 65 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 2 வீடுகள், 8 இடங்களில் காலி மனைகள், 14 ஏக்கருக்கு அதிகமான விவசாய நிலங்கள், 44 லட்சம் வங்கி இருப்பு தொகை என மொத்தம் 7 கோடி 69 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. ஆனால் பிடிபட்ட அசையும் மற்றும் அசையா சொத்துக்களின் சந்தை மதிப்பு 100 கோடி ரூபாய்க்கு மேல் இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. இதனால் எந்த வகையில் இவ்வளவு சொத்துக்கள் வாங்கப்பட்டன என தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விசாரணையின் முடிவில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் கூறியுள்ளனர். வருவாய்த்துறையில் கூடுதல் ஆட்சியராக இருந்த அர்ரமதா வெங்கட் வருமானத்திற்கு அதிகமாக 100 கோடி ரூபாய் அளவிற்கு சொத்துக்கள் வாங்கி குவித்தது தெலுங்கானாவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.